फ्रेंड्स इनके நம்ம வந்து ஆப்பத்துக்கும் பணியாரத்துக்கும் நான் சேர்த்து தான் இத ஊற போடுறேன். குழி பணியாரம் இது செட்டிநாடு ஸ்பெஷல்ங்கிட்டு இதுல வந்து நான் 2.5 கப் இட்லி அரிசி எடுத்துர்க்கேன். குண்டு அரிசி அதே குண்டு அரிசியில பச்சரிசியும் வந்து 2.5 டம்ளர் எடுத்துர்க்கேன். தலையை தட்டிட்டு நம்ம உளுந்து போட்டுக்க வேண்டியதுதான். டேபிள் ஸ்பூன்ல 1/2 ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுர்க்கேன். 2-3 தடவை அலசி ஊத்தி விட்டுட்டு ஒரு 4-5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்க வேண்டியதான். ஆல்ரெடி நான் ஊற வச்சிட்டேன். இதெல்லாம் போட்டு ஏற்கனவே 2 தடவை அலசி நான் ஊற வச்சிருக்கேன். இப்போ ஒரு 2 தடவை அலசிட்டு நம்ம கிரைண்டர்ல போட்டுறலாம். முன்னாடி பணியாரத்துக்கு வந்து நம்ம கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சு வச்சுக்குவோம். இப்போ வந்து நான் ஒரே பக்குவம் தான் ஆப்பத்துக்கு இது எல்லாத்துக்குமே ஒரே பக்குவத்தினால கொஞ்சம் நல்லா நைஸா அரைச்சோனே நல்லாவே இருக்கு ரெண்டுமே. நிறைய பேர் வந்து இந்த கொரகொரப்பா உள்ளதான் முன்னாடிலாம் இந்த கொரகொரப்பா உள்ளதான் எடுத்துப்போம். இந்த மாதிரி நைஸா இந்த மாதிரி தோசை பக்குவத்துல இருந்தாதான் உங்களுக்கு ஆப்பம் நல்லா வரும் ஊத்துறதுக்கு. ஜீனி வேணா ஜீனி போட்டுக்கலாம். இல்லைன்னா வெல்லம் சர்க்கரை பொடி இருக்கு வேணா சர்க்கரை போட்டுக்கலாம். அவ்வளவுதான். இது ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிட வேண்டியதான். இப்போ மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா 11:43 டைம். காலையில 6 மணிக்கு நம்ம உள்ள எடுத்து வச்சுட்டு நம்ம எப்ப யூஸ் பண்றோமோ அப்ப எடுத்துக்கலாம். நீங்க தேங்காய் பால்ல கொஞ்சம் வேணா ஏலக்காய் பொடி கூட போட்டுக்கிறாங்க போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்குவோம். அவ்வளோதான் நம்ம ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.